guys, இந்தியாவில் ரோட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்ம ஒரு ஸ்டேட்ல வெஹிக்கிள் வாங்கினா அந்த ஸ்டேட்ல ரோட் டேக்ஸ் என்னவோ அதை பே பண்ணி பை பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதே மாதிரி வேற ஸ்டேட்ல ரிஜிஸ்டர் பண்ண ஒரு வெஹிக்கிளை சில காலத்துக்கு மட்டும் தான் இன்னொரு ஸ்டேட்ல யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டோட ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஸ்டேட்டோட வெஹிக்கிளா மாத்திட்டு டேக்ஸையும் பே பண்ணணும். இதுதான் ரூல்ஸ். இந்த மாதிரி இருக்க கர்நாடகால குறிப்பா பெங்களூர்ல பர்மிட் இல்லாத வாகனம் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க கர்நாடகா. முதல்ல இவங்க பர்மிட் இல்லாத சொகுசு வாகனங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வேற மாநிலத்தோட வாகனங்கள் இங்க டேக்ஸ் பே பண்ணாம ரொம்ப நாளா தெரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களையும் பிடிச்சி ஃபைன் அண்ட் டாக்ஸா வசூல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் 20 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் டாக்ஸ் அண்ட் ஃபைனா வசூல் பண்ணிருக்காங்க கர்நாடகா. இதுல அதிகபட்சமா எலக்ட்ரானிசிட்டில 11.7 கோடியும், ஈஸ்ட் பெங்களூர்ல 9.8 கோடியும், கேஆர் புரத்துல 3.8 கோடியும் வசூல் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வரி ஏய்ப்பு செய்யற யாரையும் நாங்க விட்டு வைக்க மாட்டோம். 11 மாசத்துக்கு மேல எந்த வண்டி சிட்டில திரும்பிட்டு இருந்தாலும் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணி டாக்ஸ் பே பண்ணிருங்க, இல்லனா நீங்களும் சீக்கிரமா சிக்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே மக்களே, பெங்களூர் சிட்டியோட இந்த சிவியரான ஆக்ஷனை பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.